வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குவாட்ரிக் ஈக்குவேஷன் எப்படி நம்ம ஸ்பிளிட்டிங் மிடில் டேர்மில் சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க எக்ஸசைஸ்க்கு போகலாம். எக்ஸாம்பிள் 3.26 சால்வ் 2x² minus 2 root 6x plus 3 is equal to 0. சரி, நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் போல் ஸ்பிளிட் மிடில் டேர்மில் என்ன பண்ணுவோம், நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 2x² minus 2 root 6x plus 3 equal to 0. மல்டிப்ளை பண்ண என்ன வரும், நமக்கு 6 வரணும். ஆட் பண்ணால் மைனஸ் 2 root 6 வரணும். இப்போ ஆட் பண்ணால் 2 root 6னா இப்போ கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ணுற ரெண்டுலேயுமே ரூட் 6 இருக்கிற மாதிரி இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். சரிங்களா, லைக் ஷர்ட்ஸ் இருக்கணும், அப்போ தான் ஆட் பண்ண முடியும். அப்போ ரெண்டுலேயும் ரூட் 6 இருக்கிற மாதிரி இருக்கணுமா. நான் இங்கேயே ரூட் 6 இங்கேயே ரூட் 6 போட்டுக்கிறேன். மல்டிப்ளை பண்ணால் +6 வந்துடும். ஆனால் ஆட் பண்ணால் -2 வரணுமா, இப்போ மைனஸ் ஆட் பண்ண -2 root 6 மல்டிப்ளை பண்ணால் +6. சரிங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி 2 இருக்குது, 12 வெயிட் பண்ணி டேரெக்டாக போட்டுருவோம். இந்த ஒரு சம்பளம் என்ன பண்ண, நம்ம ஸ்பிளிட் மெத்தட் நார்மல் மெத்தடில் போட்டு காட்டலாம், அப்புறம் டைரக்ட் மெத்தடில் எப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா, என்ன பண்ணுவோம், நம்ம பிரிச்ச டேர்மை இங்கே எக்ஸ் இருக்கிற வேரியபிள் அந்த எக்ஸாக பிரித்து எழுதணும். 2x² இந்த -2 root 6x அப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதுறோம். இந்த மிடில் டேர்மை ஸ்பிளிட் பண்ணி எழுதுற பேர் சொன்னாங்க ஸ்பிளிட் மிடில் டேர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. -√6x -√6x இது ஆட் பண்ண அந்த டேர்ம் கரெக்டாக வரும், செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 3 = 0. அப்போ இது ஒரு பேர், இது ஒரு பேர். இது என்ன காமன் எடுக்கலாம், நமக்கு இந்த ரூட் 6ல் √2 × √3 இருக்குது. இந்த ரூட் 6 என்ன இருக்குது, நமக்கு √2 × √3 தான் ரூட் 6. இந்த 2ல் என்ன இருக்குது, √2 × √2 எழுதலாம். அப்புறம் என்ன காமனாக இருக்குது, எக்ஸ் காமனாக இருக்குது, √2 காமனாக இருக்குது. √2x காமன் எடுத்துட்டா இதில் மீது என்ன இருக்கும், ஒரு √2 ஒரு எக்ஸ் இருக்கும். இதில் என்ன இருக்கும், -√2x போக √3 இருக்கும். இதில் நீ காமனாக என்ன இருக்குது, இந்த ரூட்டில் என்ன இருக்குது, √2 √3 இருக்குது. இந்த 3ல் √3 × √3 இருக்குது. அப்போ என்ன காமன் எடுக்கலாம், இங்கே முன்னாடி எந்த சைன் இருக்கோ அந்த சைனை சேர்த்து தான் காமன் எடுக்கணும். சரிங்களா, மைனஸ் இருக்கா, -√3 காமன் எடுக்கலாம். அப்போ இந்த மைனஸ் எடுத்துட்டு என்ன இருக்கும், மீதி ப்ளஸ் தான் இருக்கும். √2 போக √2x இருக்கும். இந்த 3ல் இந்த ப்ளஸ்லேருந்து மைனஸ் வெளியே எடுத்துட்டோம். ஒரு ப்ளஸ்ஸில் 2 மைனஸ் இருக்கிறது அர்த்தம். மைனஸ் + மைனஸ் ப்ளஸ், ஒரு மைனஸ் போக இன்னொரு மைனஸ் இருக்கும். -√3 போக இன்னொரு √3 இருக்கும். நம்ம இந்த ஸ்பிளிட் மிடில் டேர்மில் போட்டோம்னா காமன் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற ரெண்டும் ஒரே மாதிரியாக தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம போட்ட தப்புன்னு அர்த்தம். அதை செக் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இங்கே காமன் எடுத்ததுக்கப்புறம் கரெக்டானு செக் பண்ணி உள்ள மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்குங்க. மல்டிப்ளை பண்ணால் -√6x + √3. சரிங்களா, இப்போ இந்த டேர்மில் √2x -√3 காமனாக இருக்குது. இந்த டேர்மில் என்ன இருக்குது, √2x -√3 காமனாக இருக்குது. அது வெளியே எடுத்துடலாம். √2x -√3 காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், √2x இருக்குது, இங்கே என்ன இருக்குது, -√3 = 0 அப்படின்னு வரும். இப்போ இந்த ஸ்டெப்பை போடாமல் நம்ம இந்த கொஸ்டின்லேருந்து டேரெக்டாக இந்த ஸ்டெப் எழுதுறது என்ன பண்ணுறோம், நம்ம ஷார்ட்கட் எழுதுவோம். நம்ம எப்படி எழுதுவோம், இங்கே என்ன இருக்குது, -√6 -√6ங்களா, முன்னாடி நம்பர் இருக்குது 2 இருக்கா, அப்போ /2 இந்த √2 இருக்குது, இங்கே √2 இருக்குது. இது கேன்சல் பண்ணோம்னா -√3/√2, இங்கே அதே மாதிரி -√3/√2. கீழே இருக்கிறது எக்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். √2x -√3 √2x -√3 √2x -√3 √2x -√3. இந்த ஸ்டெப் போடாமல் டைரெக்டாக we can write this step. சரிங்களா, சரி ஓகே. அப்போ என்ன பண்ணலாம், தனித்தனி கழிச்சு போகலாமா. √2x -√3 = 0 √2x -√3 = 0. அப்போ √2x = √3 x √3/√2. இங்கே அதே மாதிரி √2x = √3 x √3/√2. கிளியருங்களா, நம்ம சால்வ் பண்ணி எழுதும்போது நம்ம இந்த ஸ்டெப்பு எழுதாமல் இந்த கொஸ்டின்லேருந்து டேரெக்டாக என்னால் இந்த ஸ்டெப் எழுத முடியும். எப்படின்னா, இங்கே நம்ம ஸ்பிளிட்டிங் பண்ணுமா, டிவைட் எடுத்து எழுதியிருக்கிறோமா, கிடைச்சதுக்கு ஆப்போசிட் சைன் போட்டு எழுதிடலாம். இங்கே -√3/√2 இருக்கா, ஆன்சரு +√3/√2 +√3/√2. இதெல்லாம் கூட போடாமல் டைரெக்டாக நம்மளால் எழுத முடியும் ஷார்ட்கட்டில். எப்படி கொடுத்துருக்கிற டேர்மில் மல்டிப்ளை பண்ணணும், ஆட் பண்ணணும், நோட் பண்ணிக்கிறோம். முன்னாடி இருக்கிற டேர்மில் டிவைட் பண்ணிக்கிறோம். சரிங்களா, அப்போ நமக்கு ஃபேக்டரைஸ்டு ஃபார்ம் வேணும், இந்த ஃபார்ம் வேணும் அப்படின்னா நம்ம கீழே இருக்கிறத எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி அப்படியே டேரெக்டாக -3 -3 +3 போட்டு எடுத்து எழுதலாம். இல்லை எனக்கு இந்த டேரக்ட் இந்த ஃபார்ம் தேவையில்லை, ஃபேக்டரைஸ் ஃபார்ம் தேவையில்லை, எனக்கு ஆன்சர் தான் தேவைன்னா இதில் இருக்கிறது அப்படியே x = போட்டு சைனை மட்டும் மாற்றி எழுதிக்கணும். கிளியருங்களா.
அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதில் பாருங்கள், எக்ஸாம்பிள் 3.27 சால்வ் 2m² + 19m + 30 = 0. என்ன பண்ணலாம், நம்ம மல்டிப்ளை பண்ணால் 2 × 30 + 60 வரணும், ஆட் பண்ணால் +19 வரணும். எந்த நம்பர் சூஸ் பண்ணலாம்? 15 4s are 15 4 60 ஆட் பண்ணால் 19 + 19. அப்போ ஸ்பிரில் டேர்ம் பிரித்து எழுதலாம். நம்ம டைரெக்டாக எழுதுகிற மாதிரி தான் என்ன பண்ணிக்கலாம். நமக்கு முன்னாடி /2 இருக்கா, /2 15/2 இது பண்ண முடியாது, 4/2 2 ஆகி போயிடும். அப்போ 2x + 15 x + 2 2x + 15 into x + 2 = 0. 2x + 15 = 0, x + 2 = 0. 2x = -15, x = -15/2, x = -2. சால்வ்னா சாரி, இங்கே எம்ங்கிற வேரியபிள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எக்ஸ் போடக்கூடாது. வேரியபிள் எம்னா எம்ஏ பயன்படுத்துங்க. என்ன வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிளை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, 2m m அப்போ சால்வ்னு என்ன அர்த்தம், அந்த எம்முக்கு பதில் என்ன வேல்யூ அப்ளை பண்ண ஆன்சர் 0 வரும். இந்த ரெண்டு வேல்யூ நான் எம்முக்கு அப்ளை பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், நமக்கு 0 கிடைக்கும். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.28 சால்வ் x⁴ - 13x² + 42 = 0. சரி, இப்போ நம்ம ஸ்கொயர் டேர்ம் பார்த்துருப்போம். இது வந்து குவாட்ரட்டிக் கிடையாது, ஏன்னா பவர் 4 இருக்குது. இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன், சிம்பிளாக x² - 13x² + 42 = 0 வச்சுக்கலாங்களா? இந்த x² தான் நான் அந்த வேரியபிளாக சூஸ் பண்ணியிருக்கிறேன். இங்கே x² x² இருக்குது. இதை நம்ம = ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணியும் போடலாம். நம்ம ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஏவை கண்டுபிடிச்சு அதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு டேரக்ட் இப்படி வச்சுட்டு நம்மளால் போட முடியும். எப்படி? பட் ஒன்று இருக்குங்களா, மல்டிப்ளை பண்ணால் 42 வரணும், ஆட் பண்ணால் -13 வரணும், -6 -7 மல்டிப்ளை பண்ணால் +42, ஆட் பண்ணால் -13. இங்கே இருக்க வேரியபிள் x² தான் வேரியபிள். அப்படி டேரெக்டாக எப்படி போடுவோம், முன்னாடி 1 இருக்குது, /1 அப்போ அதே தான் இருக்க போகுது. அப்போ நம்ம வேரியபிள் போட்டு -6 -7 போடுமா, x - 6 x - 7 போடுவோம். இங்கே என்ன வேரியபிள் x² தான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் வேரியபிளாக சூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ என்ன பண்ணிக்கலாம், x² - 6 x² - 7 போட்டுக்கலாம். இந்த மிடில் டேர்மோட வேரியபிள் என்ன இருக்குது, x² தான் இருக்குது. எக்ஸாக இருந்தால் x - 6 x - 7 போட்டுக்கலாம். இங்கே x² இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதை x² - 6 into x² - 7 = 0. இப்போ என்ன ஆகும், x² - 6 = 0, x² - 7 = 0, x² = 6, x = +or -√6, x² = 7, x = +or -√7. கிளியருங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. எக்ஸாம்பிள் 3.29 இப்போ இதை சால்வ் பண்ணி போட சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, இது ஒய்ன்னு எடுத்துருக்குறாங்க. இதோட ரெசிப்ரோக்கல் தான் இது. இந்த x - 1 கீழே கொண்டு போய் போட்டோம்னா x/x - 1 எழுதலாம். 1/x / x - 1 டினாமினேட்டர் இருக்கிறத மேலே போயிருக்கும், மேலே இருந்து கீழே எழுதிக்கலாம் நமக்கு. அப்போ இதோட ரெசிப்ரோக்கலாக இங்கே இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது ஒய்ன்னு எடுத்துருக்காங்க, ப்ளஸ் 1/yன்னு எடுத்துட்டு சால்வ் பண்ணி போட்டிருக்கிறாங்க. நாம் என்ன பண்ணலாம், இதையே சிம்பிளை பண்ணி x இருக்கிற குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுலேருந்து டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, இதை ப்ளஸ் பண்ண என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோமா. இந்த எக்ஸில் மல்டிப்ளை பண்ணால் x² + x - 1 × x - 1 x - (2) கீழே இன்ட்டு பண்ணிக்கணுமா, x × x - 1 = இந்த மிக்சர் இம்ப்ராப்பராக மாத்திரம் 2 2s are 4, 4 + 1 5/2. சரி, இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. x² + a - b (² a² + b² - 2ab) கீழே இன்ட்டு பண்ணால் x² - x = 5/2. இந்த 2 போட மல்டிப்ளையாக போகுங்களா, இந்த டினாமினேட்டர் இங்கே போட மல்டிப்ளையாக போகுமா, சரிங்களா? சரி, அதை கூட ஆட் பண்ணிக்கலாமா, x² + 2x போட்டுக்கலாமா. 2x² + 1 - 2x இன்ட்டு இந்த 2 மேட்டில் கொண்டு போய்க்கிறேன், இன்ட்டு 2 = 5 × x² - x. இந்த டினாமினேட்டருக்கு மல்டிப்ளை போயிடுச்சு, இங்கே இருக்க டினாமினேட்டர் இங்கே மல்டிப்ளை போயிடுச்சு. உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க,
4x square plus 2 minus 4x is equal to 5x square minus 5x. இது எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். எதை வேணாலும் கொண்டு வரலாம், இதையும் கொண்டு போகலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். இதையும் கொண்டு வந்தால் மைனஸ் 5x ஸ்கொயரு 4x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும். அதுக்கு பதில் இதான் கொண்டு போயிட்டா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸில் ஒரு ஸ்டெப் குறையும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். என்ன இருக்குது, 5x ஸ்கொயர் மைனஸ் 5x அந்த பக்கம் இருக்குது. இது என்ன போச்சுன்னா minus 4x square minus 2 plus 4x is equal to 0. 5x square minus 4x square, x square minus 5x plus 4x minus x minus 2 is equal to 0. Normal form வந்துருச்சுங்களா? இது standard quadratic form. சரிங்களா? இது என்ன பண்ணலாம், ஸ்ப்ளிட் முடிக்கலாம் பண்ண போகிறோம். இங்கே முன்னாடி 1 இருக்குங்களா, 1 into minus 2 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 1 வரணும். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2, ஆட் பண்ணால் மைனஸ் 1. என்ன வரும், 1 2 சார் வருங்களா, 1 2 சார் 2, ஆனால் ஆட் பண்ணால் மைனஸ் 1. இங்கே மைனஸ் போட்டுக்கலாமா, மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2, ஆட் பண்ணால் மைனஸ் 1. முன்னாடி 1 தான் இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம். அப்போ என்ன வரும், டைரெக்டாக ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருந்தால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2. சரிங்களா? இல்லை ஃபேக்டரைஸில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா x plus 1 into x minus 2 is equal to 0, x plus 1 equal to 0, x minus 2 is equal to 0, x is equal to minus 1, x is equal to plus 2. ஏன் டவுட் இருக்குங்களா, கிளியருங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.